رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலாவின் பெயரால் இன்றைய புத்தகா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில வைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா என்னை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வழியில் இருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்று நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, நம் பாவங்களை மன்னித்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிஅமத்து தான் அல்லாஹ்வுக்காக நாங்கள் வணங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட கட்டப்பட்ட இடங்கள் பள்ளிவாசல்கள். இவற்றைத்தான் நாங்கள் அரபியில் மஸ்ஜித் என்று சொல்லுகின்றோம். மஸ்ஜித் என்றால் சுஜூது செய்யும் இடம்.
இந்த உலகத்தில் பல இடங்களுக்கு சென்றாலும் எங்களுக்கு சொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தேவைக்கு அதிகமாகவே தந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக முதலாக வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய இல்லம், அது கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக அல்லாஹ்வுக்காகவே கட்டப்பட்ட ஒரு மாளிகையாகும். இது மனிதன் பிறப்பதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அதனை நிர்மாணித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அதனுடைய கிளைகளாகத்தான் எங்களுடைய ஜும்மா பள்ளி வாசல்கள், மஸ்ஜிதுகள், தக்கியாக்கள், ஜாவியாக்கள் இந்த உலகம் எல்லாம் வியாபித்து காணப்படுகின்றன. நாளாந்தம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் கஅபாவின் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கோடான கோடி மலக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்துதான் உலகமெல்லாம் அல்லாஹுவை zikr செய்யக்கூடிய, தொழக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, சுஜூத் செய்யக்கூடிய இடங்களுக்கு மலக்குமார்கள் பறந்து செல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட கஅபாவை பற்றி அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற வேளையில் அல்லாஹ்வுக்காக, அவனை வணங்குவதற்காக, அடியார்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட இந்த பூமியினுடைய அல்லாஹ்வுடைய வீடு கஅபா என்று அல்லாஹ் தஆலா அதனை பெருமையாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 இருப்பதாக நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். முதலாவது ஷஹாதா, கலிமா. கலிமாவை சொல்லிவிட்டால் நாங்கள் முஸ்லிமாக ஆகிவிடுகின்றோம். முஸ்லிமான ஒருவருக்கு இரண்டாவது கடமை ஸலா, தொழுகை. முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நேரத்திற்கு தொழுவதை அல்லாஹ் அவர்கள் மீது பரந்தாக்கி இருக்கிறார். இது இஸ்லாத்தினுடைய இரண்டாம் கடமை. இஸ்லாத்தினுடைய மூன்றாம் கடமை ஜகாத். வசதியுள்ளவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அந்த ஜகாத்தை கரெக்டாக நேரத்திற்கு சரியாக கொடுத்து முடிக்க வேண்டும். அது இஸ்லாம் அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய நான்காவது கடமை நோன்பு. அதுதான் ரமலானுடைய மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் நாம் நோற்ற நோன்பாகும். இஸ்லாத்தின் இறுதி கடமைதான் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை. இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை பற்றி அதிகமாகவே சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஹஜ்ஜினுடைய அமல்கள் பலவாறாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் இருக்கிறது, ஹஜ்ஜுக்காக நாங்கள் தயாராகக்கூடிய காலமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இஸ்லாத்தின் இறுதி கடமையான புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா 3 மாதங்களை எங்களுக்கு ஹஜ்ஜுடைய மாதமாக எங்களுக்கு அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறார். ஷவ்வாலுடைய மாதம் ஹஜ்ஜுக்கு தயாராகக்கூடிய இந்த மாதம். அடுத்து வருகின்ற துல்கஅதாவுடைய மாதம் ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய மாதம். இஸ்லாத்தினுடைய இறுதி மாதம் அதுதான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். ஹாஜிகள் அரஃபாவுக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய மாதம். ஆக இந்த 3 மாதங்களும் அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை அனுப்பி வைத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், நபியினுடைய வரலாறுகளை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் பற்றி தெளிவுபடுத்தினார்கள் எல்லா நபிமார்களும். அனைத்து நபிமார்களிலும் மிக மிக அல்லாஹ்வுடைய சோதனையை சந்தித்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் எவ்வாறான சோதனைகளை இந்த உலகத்திலே சந்தித்து அனைத்து சோதனைகளுக்கு பிறகு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்பது சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்த அளவுக்கு இந்த உலகத்தில் மற்ற நபிமார்களை சோதித்ததாக நாம் எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் அனைத்து சோதனைகளின் போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் தளராமல், நம்பிக்கை இழந்து விடாமல் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா சோதனைகளின் போதும் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள்.
அவர்களுடைய சோதனையை அவர்கள் மிகவும் இலகுவாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் அந்த பொறுமையோடு அந்த சோதனைகளை முகம் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், قال إني جاعلك للناس إماما. இப்ராஹிமே, உலக முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலக மக்களுக்கு உங்களை நாங்கள் ஒரு இமாமாக தலைவராக இந்த உலகத்தில் நாம் ஆக்கி இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அவர்கள் ஒரு நபியாக ஒரு தலைவராக அனுப்பப்படவில்லை, மாற்றமாக உலக மக்களுக்கே அவர்கள் தலைவராக அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பம்சங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் கையால் படைத்தான். அவர்கள் அபுல் பஷர், மனித இனத்தின் தந்தை என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக அபுதன் ஷகூரா, என்னுடைய நன்றியுள்ள அடியார் நூஹ் என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் செய்த செலுத்திய நன்றியை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனாவிலே அல்லாஹுவை சந்திப்பதற்காக சென்றார்கள். அல்லாஹோடு பேசினார்கள். அதனால் கலீமுல்லாஹ், அல்லாஹோடு பேசிய நபி என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ்வின் ரூஹின் மூலமாக படைக்கப்பட்டதனால் ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வின் ரூஹ் என்ற சிறப்பு பெயரை பெறுகிறார்கள். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உச்ச நேசராக இருக்கிறார்கள். இந்த வரிசையில் தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எத்தனை பல சோதனைகள் வந்த நேரத்திலும் கூட பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்து சோதனைகளின் போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல் என்ற வார்த்தையாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய எதிரிகள் அந்த கிணற்றிலே அவர்கள் தள்ளிய நேரத்திலே அந்த கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பின்னால் ஒரு காலத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பூமியில் நான் வாழ்ந்த காலகட்டங்களில் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு காலம் ஒன்று இருக்குமே இருந்தால் அந்த கிணற்றுக்குள் இருந்த காலம்தான் எனக்கு மகிழ்ச்சிக்குரிய காலமாக இருந்தது. என்னுடைய ரப் எனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் என்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்த உயிராபத்துக்களையும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்ற இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எந்த விதமான கஷ்டமும் துன்பமும் துயரமும் வலியும் இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய நண்பர் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வழிவகைகளை அல்லாஹ் செய்து கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஅபாவை சுற்றி எங்கும் தொழுவதற்கான அனுமதி எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அங்கே மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மகாம் இப்ராஹிமை நீங்கள் தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய தவாஃபை முடிந்ததற்கு பிறகு அந்த மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் சென்று தவாஃபுடைய 2 ரக்அத் சுன்னத்து தொழுகிற நேரத்தில் தான் அந்த தவாஃப் முழுமையான ஒரு தவாஃபாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்காகத்தான் தொழக்கூடிய இடமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பாரிய தியாகத்தை அவர்கள் தன் வாழ்க்கையில் மேற்கொண்ட சோதனைகளை சாதனைகளாக இந்த பூமியிலே நிலைநாட்டியதன் காரணமாக அன்று தொடக்கம் இன்று வரைக்கென்ன கியாமம் நாள் வரைக்கும் யாரெல்லாம் செல்லுகின்றார்களோ அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் பட்டிருக்கின்ற இடத்தில் தொழுவதை அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்துகிறான். அல் குர்ஆனிலே தொழுகின்ற இடமாக மக்காம் இப்ராஹிமை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் பிறப்பதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கஅபா கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது.
அந்த காலகட்டத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் கஅபாவிலே கட்டிடத்திலே பல நிறைவுகள் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாஈல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், கஅபாவை நீங்கள் கட்டுங்கள், புனர் நிர்மாணம் செய்யுங்கள். அதிலே ஓட்டைகள் இருக்கிறது, அந்த கட்டிடத்திலே வெடிப்புகள் இருக்கிறது, அதில் சில சிதைவுகள் இருக்கிறது, அதனை திருத்தி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. தன்னுடைய ஒரே மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு உதவியாக ஒத்தாசையாக நீ வருவாயா என்று கேட்கிறார்கள். ஈமானுடைய இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோடு வந்து கஅபாவை கட்டுகின்ற பணியில் ஈடுபடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தூர பகுதிகளில் இருந்து கற்களை எடுத்துக் கொண்டு வருவார்கள். கைகளிலும் நெஞ்சிலும் தோளிலும் சுமந்து கொண்டு வந்து தன்னுடைய தந்தையுடைய கையிலே கொடுப்பார்கள். தந்தை அந்த கஅபாவை கட்டிக்கொண்டே இருப்பார்கள். கஅபாவுடைய கட்டிடம் உயர்ந்து கொண்டே செல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நிலைமைக்கு மேலால் தான் நின்ற கல்லால் அவர்களால் எட்டி நின்ற அந்த உயரத்தை பிடிக்க முடியாத நிலையில் வானை அண்ணார்ந்து வாழ்க்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதற்கு மேலால் எவ்வாறு என்னால் உயர்ந்து கட்ட முடியும்? நின்ற கல் அப்படியே உயர்கிறது. உயர உயர அந்த கஅபாவின் உயரத்தை அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபாவை கட்டிய கல்லுதான் மகாம இப்ராஹிமாக இன்றும் கூட அத்தாட்சியாக ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மகனோடு கஅபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா மலையை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கே சென்று சஃபா மலையின் உச்சியிலே ஏறுகிறார்கள். தன் மகனை தன் அருகிலே அழைத்துக் கொள்ளுகிறார்கள். மகனே, நான் ஒரு துஆ செய்ய போகிறேன், நீ அதற்கு ஆமீன் சொல் என்று சொன்னார்கள். தந்தை துஆ கேட்கிறார், மகன் ஆமீன் சொல்லுகிறார். சஃபா மலையின் மீது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நானும் என்னுடைய மகனும் உன்னுடைய கஅபாவை உன்னுடைய வீட்டை கட்டி முடித்து விட்டோம், உன்னுடைய கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். நாங்கள் செய்த இந்த வேலையை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஏதாவது ஒரு அமலை சிறியதாக செய்தாலும் சரி, பெரியதாக செய்தாலும் சரி, உடனுக்குடனாக நாங்கள் கேட்க வேண்டிய துஆ ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு ஈத்தம்பலத்தை சதக்காவாக கொடுத்தீர்களானால் இந்த துஆவை கேளுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு மாளிகையை கட்டுகிறீர்கள், ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதை ஒப்படைக்கிறீர்கள், ரப்பனா தகப்பல் மின்னா என்று துஆ கேளுங்கள். ஒரு ஏழைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்து உதவுகின்றீர்கள், எந்த உதவியாக இருந்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் சரி, ஒரு துளியளவு அது நன்மையான காரியமாக இருக்கலாம் அல்லது மலையளவு நன்மையான காரியமாக இருக்கலாம். எந்த ஒன்றை செய்தாலும் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டிய ஒரே துஆ ரப்பனா தகப்பல் மின்னா. இந்த துஆவை கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இப்ராஹிமே, உங்களுடைய பணி, உங்களுடைய வேலை இன்னும் முடியவில்லை. ஹஜ்ஜுக்கு வருமாறு உலக மக்களை அழையுங்கள் இப்ராஹிமே. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. நீங்கள் கஅபாவை கட்டி முடித்து விட்டீர்கள், அதற்காக நீங்கள் இப்போது ஓய்வு பெற முடியாது. உங்களுக்கு இன்னும் சில கடமைகளை நான் தருகிறேன். அது என்ன கடமை தெரியுமா? மனிதர்களை அழையுங்கள் இப்ராஹிமே. ஹஜ்ஜுக்கு வருமாறு உலக மக்களை அழையுங்கள். மனிதர்களை அழையுங்கள். அந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உலகத்தின் நாலா பக்கத்திலிருந்தும் கஅபாவை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிற நேரத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ், இதோ நீ தந்த சொத்தை, செல்வத்தை உனக்காக நான் செலவழித்து
உனக்காக உன்னுடைய வீட்டை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ் லா ஷரீக லக், உனக்கு இணை துணை கிடையாது, நீதான் எங்களுடைய ரப் என்ற அந்த ஏகத்துவ வார்த்தை தான் கல்வியாவை சொல்லிக் கொண்டு இப்ராஹீமே உலக மக்கள் எல்லாம் வருவார்கள், அவர்களை நீங்கள் அடையுங்கள், ஹஜ்ஜுக்கு வருமாறு என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனாக அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் என்னை சூழ இருக்கின்ற இந்த மக்காவிலும் மக்காவை சூழ இருக்கின்ற இந்த ஊரிலும் மனிதர்களே இல்லாத இந்த இடத்திலே நான் நின்று மக்களை உலக மக்களை எவ்வாறு ஹஜ்ஜி கலக்க முடியும், என்னுடைய சப்தம் எவ்வாறு உலகத்துக்கே கேட்க போகிறது என்ற மனிதனாக என்று சிந்திக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹீமே ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பது உங்கள் கடமை, யார் யாரை வர வைப்பது என்பது என்னுடைய உரிமை, அவர்களுடைய காதிலே அதை நான் போடுவேன், கியாமத் நாள் வரைக்கும் அந்த அசானை ஹஜ்ஜுக்கான அழைப்பை நான் யாருடைய காதிலே நான் விழ வைக்கிறேனோ அப்போ அவர்கள் ஒவ்வொருவரும் இஹ்ராம் கட்டுவார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கல்வியாவோடு இந்த கஅபாவுக்கு வருவார்கள், வர வைப்பது என்னுடைய கடமை, அழைப்பது உங்கள் கடமை இப்ராஹீமே என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலீலை பார்த்து சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை ஏற்றார்கள், உலக முஸ்லீம்களை பார்த்து உலக மக்களை பார்த்து ஹஜ்ஜுக்காக அழைத்தார்கள். அதற்கு பிறகுதான் அந்த ஹஜ்ஜினுடைய கடமை ஆரம்பிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, மக்காவுக்கு சென்று கஅபாவை தரிசித்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து சேர்வதற்கான பொருளாதார வசதி உடல் சுகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொரு ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொன்னான். அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், இவ்வளவு பணத்தையும் வசதியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகவில்லையா ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையா என்று நண்பர்கள் குடும்பத்தவர்கள் தெரிந்தவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாதீர்கள். அல்லாஹு தஆலா தந்த சொத்து செல்வங்களை நான் அவனுக்காக செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்ற போகிறேன் என்ற அந்த அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நீங்கள் ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் புறப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் தன் தோழர்களான சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமையாக்கப்பட்ட செய்தி வருகிறது. நபிகளார் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்குகிறது. உடனே தன்னை சூழ இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கது ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், அவசரப்படுத்துங்கள், தாமதிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த சபையிலே இருந்த ஒரு சஹாபி எழுந்து நின்றார்கள், நபியே நாயகமே, அக்குல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்ய வேண்டுமா? என்னிடத்திலே பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, சென்று வருவதற்கான உடல் சுகம் இருக்கிறது, ஒவ்வொரு வருடமும் நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள், பதில் சொல்லவில்லை. இரண்டாவதாக கேட்கிறார்கள், நபிகளார் பதில் சொல்லவில்லை. மூன்றாவதாக கேட்டார்கள், அப்போது சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் பதில் சொன்னால் இந்த சமூகத்தில் யாருமே நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். ஆகையினால் வாழ்நாளில் ஒரு தடவை நீங்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அது போதும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு இந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தந்த சொத்திலிருந்து செல்வத்தில் நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினீர்களே, ஆனால் உங்களுடைய ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தருகின்ற கூலி உன்னதமான சுவன பாக்கியம் என்று சொன்னார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய அந்த உன்னதமான சுவன பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமா, அந்த சுவர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இருக்கிறதா, அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், அந்த சுவர்க்கத்தையே அல்லாஹ் உங்களுக்காக கூலியாக தருவான் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஹஜ்ஜுக்காக செல்லுகின்றோம், பணத்தை கொடுக்கின்றோம், ஹஜ்ஜுக்காக செல்லுகின்றோம், தவாஃப் செய்கிறோம், சஹீ செய்கிறோம், மினா அரஃபா முஸ்தலிஃபா எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறோம், ஆனால் எங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. எவ்வளவு ஒரு முக்கியமான கேள்வி சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக செல்லுகின்றோம், ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றோம், ஆனால் எங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள்.
சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஹாஜியிடத்திலே 3 பிரதான நல்ல குணங்கள் இருக்குமையாக இருந்தால் அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். 3 அடையாளங்களை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு இந்த ஹதீஸ் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். கடந்த காலங்களில் ஏற்கனவே ஹஜ்ஜை செய்தவர்களுக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும். இந்த 3 பண்புகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக சொன்னார்கள், ஏழைகள் எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்குமே என்றால் உங்கள் ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வசீபுல் கலாம், ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒருவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும். பொய் பேசுவதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் கோல் சொல்லி திரிவதிலிருந்தும் அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் ஒரு மனிதன் தன் நாவையும் தன் பேச்சையும் பாதுகாத்துக் கொண்டு அழகான பேச்சுக்களை பேச வேண்டும். பொய் பேசுகின்ற நிலையிலிருந்து அவன் தன் நாவை பாதுகாத்துக் கொள்வானாக இருந்தால் அவனுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என்பதற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு ஹாஜியிடத்தில் இருக்க வேண்டிய 3வது பிரதான பண்பு என்ன தெரியுமா? அதிகமாக தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் மற்றவர்கள் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் இவர் சலாம் சொல்லிக் கொள்வதை முந்திக் கொள்ளக்கூடிய என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவருடைய வாழ்க்கையில் சலாம் சொல்லுகின்ற பண்பு பழக்கம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த தந்தை இல்லாத ஒரு யத்தீமாக வாழ்கிறார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள், நபியே நாயகமே, என்னுடைய வாழ்க்கை பல கஷ்டங்கள், வறுமை ரொம்ப கஷ்டமாகி இருக்கிறது, எவ்வளவு உழைத்தால் கையிலே ஒன்றுமே மிச்சமில்லை யா ரசூலல்லாஹ் என்று தன் நிலைமையை சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸே, வெளியிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் செல்லுகின்ற நேரத்தில் வீட்டு வாசலில் வைத்து உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நீங்கள் முழுமையாக சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய வீட்டிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கி தருவான், உங்கள் வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி பல ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு மதீனாவில் வாழ்ந்த செல்வந்தர்கள் ஒருவராக திகழ்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அனஸே, ஒரு காலத்திலே நீங்கள் ரொம்ப கஷ்டத்திலும் வறுமையிலும் ரொம்ப துயரத்திலும் வாழ்வீர்கள், இப்போது நீங்கள் ரொம்ப செல்வந்தராக மதீனாவில் இருக்கிறீர்கள், என்ன காரணம், அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், என் நிலைமையை பற்றி நபிகளாரிடத்திலே நான் ஒரு நாள் சொன்னேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஸலாத்தை உங்களுடைய வீட்டில் நுழைகிற நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டுக்கு அலுவலகத்துக்கு செல்லுகிற நேரத்தில் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள், அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த ஸலாத்தில் கூட எங்களில் அதிகமானவர்கள் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் விட்டு விட்டு சொல்லக்கூடிய நிலைமை. அஸ்ஸலாமு அலைக்கும் அதில் சொல்லுவதில் மாத்திரம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் இல்லை. ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது சொரியட்டுமாக என்று நாங்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் தான் அந்த பாக்கியத்தை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மப்ரூரான ஹஜ் என்பதற்கு அடையாளங்கள் 3. 1, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 2வது, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3வது, அதிகமாக சலாம் சொல்லுகின்ற அந்த நல்ல பழக்கத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வார்கள். இந்த 3 பழக்கங்களும் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவருடைய ஹஜ் மப்ரூர் என்பதற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிவுரைக்கு வர விரும்புகிறேன். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வதற்காக சொத்துக்களையும் செல்வங்களையும் அல்லாஹ்வுக்காகவே செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக செல்லுகின்றாரோ அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜியை 2 விதமான தன்மைகள் பண்பிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். முதலாவது, ஃபக்ர், ஏழ்மை, வறுமையிலிருந்து அந்த ஹாஜி அல்லாஹ் பாதுகாப்பான்.
ஹஜ்ஜிக்காக அல்லாஹ் தந்த சொத்தை அவர் அல்லாஹ்வுக்காக செலவழித்து விட்டு செல்லுகிறார், அல்லாஹ்வுக்காக கொடுத்து கொண்டு செல்லுகிறார். அல்லாஹ் தஆலா மற்றவர்களிடத்தில் கையேந்தி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, பக்கரிலிருந்து அந்த ஹாஜி அல்லாஹ் பாதுகாப்பார். இரண்டாவது, எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா அவருடைய ஹஜ்ஜிலிருந்து அவரை நாட்டுக்கும் வீட்டுக்கும் திரும்ப வழி அமைப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய காலம் 100க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள், டிராவல்ஸ்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை நீங்கள் ஹஜ்ஜிக்காக பயன்படுத்துங்கள், ஹஜ்ஜிக்காக செலவழியுங்கள். அடுத்த வருடம் செல்லுவோமே என்று சாதாரணமான காட்டுப்போக்குகளை காரணமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்த வருடம் வரைக்கும் நாம் இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அப்படியாக எத்தனையோ பல பேர் ஹஜ்ஜை பிற்படுத்தி செய்யாத நிலையிலேயே மரணித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்பதனை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய தேவை கிடையாது. ஆக அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த உடல் சுகம் இருக்கிறது, எப்போது நமக்கு நோய் வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அதே போல நம்மை எப்போது மௌத் வந்து அடையும் என்பது நமக்கு தெரியாது. ஆக அல்லாஹ் தஆலா எங்கள் மீது ஃபர்லாக்கி இருக்கின்ற, கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இப்போதே நாங்கள் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு இப்போதிருந்தே ஆயத்தமாகுவோம். அதற்கான முன் ஆயத்தங்களில் ஈடுபடுவோம். ஹஜ்ஜை பற்றி கொஞ்சமேனும் படித்து புரிந்து விளங்கி அந்த அமலை செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எனக்கு, என் சமூகத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் பரம்பரைக்கே தந்தல்வாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் குற்றம் குறைகளை பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் வருத்தத்தோடு, வலியோடு, கஷ்டங்களோடு, நோய்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய உடம்பிலே ஆபியத்தை, நல்ல உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. அவ்வாறான நோய்கள் எங்களுக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மௌத்தாடி கபராளிகளாக இருக்கின்ற கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தவுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமைக்காக யாரெல்லாம் நியத்து வைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உடம்பிலும் வாழ்க்கையில் யா அல்லாஹ் நீ பரக்கை செய்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. நோய்கள், கஷ்டங்கள், ஏதாவது கஷ்டமான, துன்பமான, பயங்கரமான நிலைமைகள் வந்து அவர்கள் சங்கடத்துக்கு ஆளாகுவதிலிருந்து யா அல்லாஹ் அவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. வாழ்க்கையில் ஒரு தடவையிலும் இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை, பொருளாதார வசதியையும், உடல்